மார்க்கெட்டில் இருக்க காஸ்ட்லியஸ்ட் வே ப்ரோட்டீனை தொடர்ந்து 4 மாதம் சாப்பிட்டாலும் கண்டிப்பாக மசில் பில்ட் ஆகாது. பிகினர்ஸ் அண்ட் இன்டர்மீடியட்ஸ் நிறைய பேர் மசில் பில்டிங்கை ரொம்ப தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் சூஸ் பண்ணுற வே தான் அதை டிசைட் பண்ணுது அப்படின்னு நினச்சி ரொம்ப சூஸியாக இருக்கீங்க. மசில் பில்டிங் இஸ் a very slow and long process that demands extreme consistency and discipline. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா மாதம் வே ப்ரோட்டீன் வாங்குறதும் மறக்காம 5 நாள் ஜிம் போகிறதும் தான் கன்சிஸ்டன்சி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நோ, மசில் பில்டிங் டசன்ட் ஒர்க் தட் வே. அப்போ மசில் எப்படி தான் ப்ரோ பில்ட் பண்ணுறது அப்படின்னு என்ன கேட்டால் நான் இந்த 4 விஷயத்தை தான் சொல்லுவேன். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஃபிக்ஸ் யுவர் ஸ்லீப் ஸ்கெடியூல். மினிமம் ஒரு நாளைக்கு 7 to 8 hours தூங்குறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஒர்க் அவுட்டை எவ்வளோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈக்குவலாக ரெக்கவரியும் நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். உங்கள் பாடிக்கு ஒரு நாளைக்கு இன்னும் ரெஸ்ட் இல்லை, ஆனால் டிசிப்ளின் கன்சிஸ்டன்சி அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் வர ரீலை பார்த்து மோட்டிவேட் ஆகி ப்ரீ ஒர்க் அவுட்டை குடிச்சு ஜிம்முக்கு போய் மாங்குன்னு ஒர்க் அவுட் பண்ணால் மசில் பில்ட் ஆகாது, பாடி ஸ்ட்ரெஸ் தான் ஆகும். ஒர்க் அவுட் ப்ராப்பராக இருந்து ரெக்கவரி ப்ராப்பராக இருந்து ஃபுட் இன்டேக் ப்ராப்பராக இல்லைனா நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட் அகெயின் வேஸ்ட். ஸோ ப்ரோட்டீனை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். பாடி வெயிட் இன்ட்டு 1 to 2.5 grams ஆஃப் ப்ரோட்டீன் டிபெண்டிங் ஆன் யோர் கோல் எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறத செல்ஃப் செக் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கனுக்கு பதிலாக சிக்கன் 65 சாப்பிட்றது, எக்குக்கு பதிலாக எக் பஃப் சாப்பிட்றது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஐ நோ இட்ஸ் டஃப், பட் யூ ஹேவ் டு. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 80 to 90% க்ளீனாக சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட் 10% யூ கேன் டெஃபினெட்லி சீட். ட்ரை டு ஹிட் த ஜிம் அட்லீஸ்ட் 4 days in a week. தொடர்ந்து 3 நாள் குளிக்காமல் ப்ரஷ் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லை? அதே மாதிரி தான் ஒர்க் அவுட்டையும் நம்ம டெய்லி ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணணும். 24 hours ஜஸ்ட் 1 hour நம்ம பாடிக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் கெட் பெட்டர். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது மேண்டேட்டரி ஆயிடுச்சு. ஐம் சேயிங் இட் நாட் பிகாஸ் ஐம் செல்லிங் இட். சின்ன வயசுல நம்ம பேலன்ஸ் டயட் ஆர் பேலன்ஸ் நியூட்ரிஷன் அப்படிங்கிறத படிச்சிருப்போம். அதுல நம்ம பிளேட்ல என்ன இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா கொஞ்சோண்டு கார்ப்ஸ், கொஞ்சோண்டு ப்ரோட்டீன், கொஞ்சோண்டு குட் ஃபேட்ஸ், கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸ், கொஞ்சோண்டு வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் நம்ம டெய்லி டயட்ல இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்போ நம்ம பிளேட்டை பார்த்தா அப்படியே இருக்கு. அம்மா என்னம்மா சாப்பாடு? உப்புமாவும் மதியம் வச்ச பாவக்காய் குழம்பும்பா. சாப்பிட வரியாப்பா? என்னம்மா சாப்பாடு? பாவ பஜ்ஜியும் பாவக்காய் குழம்பும்பா. பாவக்காய் குழம்பா? ஸோ உங்கள் ப்ரோட்டீன் கோலை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் மைக்ரோ நியூட்ரியன்ட் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கும் சப்ளிமெண்ட்ஸ் ஷுட் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். நேச்சுரல் ஃபுட்லேயே உங்களால் 60 to 70% ரிசல்ட்ஸை கொண்டு வந்துட முடியும். பட் என் பாடியோட ஃபுல் பொட்டன்ஷியலை நான் அன்லாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சப்ளிமெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் மேண்டேட்டரி. தீஸ் 4 things comes hand in hand. இந்த 4 விஷயத்த மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. 2026ல உங்க ட்ரீம் ஃபிசிக் அச்சீவ் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஃபாலோ பாப்பாய்ஸ்.